நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கர்ப்பமா இருக்கிற பொண்ணை இப்படி கொடுமைப்படுத்துறியே, இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கா? சும்மா நிறுத்துறி. நீ இதுல தலையிடாத. இந்த நாடகத்தை நீதான் நடத்துறியோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. என்னடா விட்டா நீ பாட்டு பேசிட்டே போற? அவ தலையிடாம வேற யாராவது தலையிடுவாங்க? அவன் என் பொண்டாட்டி, இந்த வீட்டோட மருமக. அவ கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கு. ஏண்டா உனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அவ யாரா? அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? இவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பத்தினி மாதிரி நின்னுட்டு இருக்காளே, இவ மும்பை ரெட் லைட் ஏரியால இருந்தவ. என்ன சொல்றது? இவ ஒரு விபச்சாரின்னு சொல்றேன். சம்பந்தி கேட்டீங்களா? உங்க பையனா இருக்கிறதுனால இவனை வெட்டாம விடுறேன். என் பொண்ணு இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட வெளியில போய் தங்கினதில்லை சம்பந்தி. யோ சும்மா நிறுத்தியா? உன் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் உன் வீட்டுல இல்ல. எங்க இருந்தா தெரியுமா? மும்பை ரெட் லைட் ஏரியால இருந்தா. உண்மையா இல்லையான்னு கேளு. இல்ல, நீ போய் சொல்ற. நான் எங்க வீட்டை விட்டு வெளியூர்னு வந்தது என் கல்யாணத்துக்கு பின்னாடி இந்த வீட்டுக்கு தான். அடேங்கப்பா, இத என்கிட்டயே சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். பயங்கரமான ஆள் தான் நீ. அவதான் இல்லன்னு சொல்லிட்டார்ல, என்னடா சும்மா பேசிட்டே போறீ? அவன் சொல்றது எல்லாமே போய் போய். இல்ல, உண்மைதான் சொல்றேன். எந்த சாமி மேல வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்லுவேன். நான் மும்பையை பார்த்ததே இல்ல. என் அத்தை மேல வேணாலும் சத்தியம் பண்றேன். நிறுத்தி. உன்னை கொண்டு போய் விபச்சார விடுதல விட்டவனே நான் தான். என்ன வச்சுக்கிட்டே எங்க அம்மா மேல சத்தியம் பண்றேன்னு சொல்றேன். சபாஷ், இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. என்னப்பா இதெல்லாம்? என்னமோ ட்ரெஸ்ஸு கொடுத்தா போட மாட்டேனியாமே. கொடுக்குற ட்ரெஸ்ஸை போட மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு இப்படிலாம் ஸ்ட்ரைக் பண்ணுறது உனக்கு வேணால் புதுசாக இருக்கலாம். எனக்கு இதெல்லாம் பழசு. இங்கே இருக்கிறவங்களாம் என்ன, அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு வந்திருக்காங்கன்னு நினச்சியா? நை நை நை, பில்குல் நை. லவ் பண்ணுறதா சொல்லி அவங்கள ஏமாற்றி இங்கே கொண்டாந்து விட்டுறானுங்க. இப்போ உன்னை ஒருத்தன் கொண்டாந்து விட்டான் பாரு, அந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனுங்களே கொண்டாந்து விட்டுறானுங்க. நிறைய பொண்ணுங்களை கடத்தி கொண்டாந்து என்கிட்ட வித்துடுறானுங்க. அப்படிப்பட்டவளுங்க தான் இங்கே இருக்காளுங்க. ஆரம்பத்தில் அவளுங்களும் உன்ன மாதிரி தான் ரொம்ப அடம் பண்ணாளுங்க. அதுக்கப்புறம் நான் கொடுக்குற டார்ச்சர் இருக்கு எப்படா. இவ சம்மதிச்சிடும், புத்திசாலி, சம்மதிச்சிடும். ட்ரெஸ்ஸை போட்டு சஞ்சய் பார்த்தா புத்திசாலி பொண்ணாத்தான் தெரியுற. அப்புறம் எதுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் அடம் பண்ணிட்டு? எனக்கு போராடி போராடி டயர்டாக இருக்கு. சொன்னா கேளு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கம்மா, அப்போ தான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. ட்ரெஸ்ஸை கொண்டாடா. நீயே வச்சுட்டு இருந்தா எப்படி? அடேங்கப்பா, அழகாக இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. ஹை, நீ கட்டியிருக்க புடவை கலர்லேயே வாங்கியிருக்காங்க. பசங்க டிசைட் பண்ணிட்டானுங்க இந்த கலர் தான் உனக்கு சூட் ஆகுதுன்னு. இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுன்னு வச்சுக்க, எங்கேயோ போயிடுவேன். போட்டுக்க போட்டுக்க, வாங்கிக்க. அச்சா லடுக்கி. மயிலே மயிலே, நான் எனக்கு போடாது, பிச்சு தாண்டா எடுக்கணும். எடுங்கடா, பிச்சு எடுங்கடா. பல கொடுமைகள் எனக்கு பண்ணாங்க, நான் எதுக்குமே சம்மதிக்கல. என்ன சம்மதிக்க வைக்க கடைசி அவங்க பண்ண கொடுமை இருக்கே. மாதவி 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 மாதவி, கே மாதவி கேரே? எதுக்காக வீண அடம் பிடிக்கிற? நீ அடம் பிடிக்கிறனால ஒன்றும் நடக்காது. ஒழுங்கு மரியாதை அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க, போட்டுக்க. இன்னைக்கு ஒரு சேட்டு வரான், அவனுக்கு எல்லாம் புது பொண்ணா வேணும்.
மாதவி மாதவி, இதுக்கு மட்டும் நீ ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கே. இங்க பாரு, நீ மகாராணி மாதிரி இருக்கலாம். உனக்கு மயக்க மருந்தை கொடுத்து அவன் பக்கத்துல படுக்க வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பாவம், லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டான். எந்த தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு தர்ம நியாயம் இருக்கணும். ஒரு மரக்கட்டுக்கிட்ட அவனால எந்த சுகத்தை அனுபவிக்க முடியும்? படிச்ச பொண்ணு தானே, அறிவு கட்டல. இவனுங்க கிட்ட ஒண்ணு தள்ளன்னு வச்சுக்க, இவனுங்க ஒண்ணு சின்ன பின்னமாக்கிடுவானுங்க. டிசைட் பண்ணிக்க. எந்த புண்ணியமாவது எனக்கு வரணும்ல. அசோகவனத்துல சிறை இருந்து சீதையை மீட்ட ராமன் ஊர் மக்கள் சந்தேகப்பட்டாங்கன்னு சீதையை தீ குளிக்க வச்சான். ஆனா என் புருஷன் நான் மும்பை சிவப்பு விளக்கு பகுதியில இருந்து கருப்பு கிராம தப்பிச்சு வந்தானு சொன்ன என் வார்த்தையை நம்பி எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு. என்ன பொறுத்த வரைக்கும் என் புருஷன் ராமனை விட உயர்ந்தவர தெரியுறாரு. அதனாலதான் என் புருஷன் செஞ்ச தியாகத்துக்கு முன்னால இவன் செஞ்ச துரோகம் எனக்கு பெருசா தெரியல. மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனா அவன் என் வாழ்க்கையில குறுக்கிட்டான். சொல்லி பார்த்தேன், கேட்கல. கடைசியில என்னைக்கு என்னையும் என் புருஷனையும் அழிக்க பார்த்தானோ அன்னைக்கே முடிவு பண்ண இவன் வாயாலேயே இவன் எனக்கு பண்ண கொடுமை எல்லாம் வெளியே கொண்டு வரணும்னு. அதுக்காக தான் இந்த நாடகம் எல்லாம். இது என் புருஷனுக்கே தெரியாது. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தாண்டி அன்னைக்கு லாரியை விட்டு அடிச்சு கொண்டதை நான் பாதியில தடுத்து நிறுத்தினேன். ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த வாழ்க்கை இல்லாம ஆயிடுச்சு. ஒன்னு நான் கொல்லாம விட மாட்டேன்டி. நீ அப்படின்னு கூப்பிடாதடா. நீ என் பையனே இல்லடா. என் பையனே இல்ல. இதோ இங்க நிக்கிறானே, இவன் தான்டா என் பையன். இவன் தான் என் பையன். இவளை தன் மனைவின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவ சொன்ன வார்த்தையை நம்பி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் பாரு. இவன் தான்டா என் பையன். உன்னை நம்பி வந்த ஒருத்தி ஒரு நிமிஷம் சுகம் கொடுக்கலங்கிறதுக்காக அவளை கொண்டு போய் விபச்சார விடுதியில விட்டுட்டு வந்திருக்கியே. நீ என்ன என் வயிற்றுல பிறந்தியாடா? இல்லடா, நீ என் பிள்ளையே இல்லடா, என் பிள்ளையே இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எந்த தாய்க்கும் பொறுக்க போற குழந்தை நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சுக்கிற சக்திய அந்த ஆண்டவன் கொடுக்கலடா. ஏன்னா எந்த தாயுமே பொறுக்கிற எல்லா குழந்தையையும் நல்லபடியா வளர்ப்பாங்கிற அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சதுனாலதான்டா. ஆனா நான் உன் மேல வச்ச பாசம் என் கண்ணை மூடிடுச்சுடா. நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சும் நான் எல்லாத்தையும் மூடி மறைச்சேன். அதனால தாண்டா நீ இன்னைக்கு இவ்வளவு பெரிய அயோக்கியனா வளர்ந்திருக்க. அன்னைக்கு செய்யாததை இன்னைக்கு என் கையாலேயே செய்ய வச்சுட்டியேடா. என் கையாலே உன்னை நான் கொன்னுட்டேனேடா. என்ன மன்னிச்சிருடா. இனி இந்த உலகத்துல நீ வாழ்ந்த பிரயோஜனமே இல்லை. செத்து போயிடு, செத்துடு. மாதவி, புகுந்த வீட்டு கௌரவத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டத்தை நீ தாங்கிக்கிட்ட. அதனால அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. என்ன மன்னிச்சிரு. இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வந்ததை நினைச்சு நான் பெருமைப்படுறேம்மா.